Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Day 4 SQL MCQ. ஸோ கொஸ்டினுக்குள்ள போகலாம். Consider table students having the following description. ஸோ ஒரு டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்டீஜர் டேட்டா டைப், நேம் வேர்கேர், அட்டண்டன்ஸ் கேரக்டர் அண்ட் டிஓஜே டேட் ஃபார்மேட்டில் இருக்கு, டேட்டா டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுறோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். alter table students drop DOJ attendance. அப்போ DOJ attendance drop பண்ணிக்கலாம். அப்போ அது டேபிள் விட்டே ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் alter table students add gender character of 1. ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் கேரக்டர் ஆஃப் 1 சைஸ் வந்து 1. நெக்ஸ்ட் alter table students modify நேம் நம்பர். நேம் வந்து நம்பரா மாத்த சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ வேர்கேர்ல இருக்கிறது நம்பரா மாறிடும். தென் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீநேம் காலம் ஸ்டூ ஐடி அப்படின்னு இருக்கிறத எஸ்ஐடியா மாத்த சொல்றாங்க. அப்போ இப்படி மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்னபடி ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, which of the following insert statement will execute successfully after executing alter statements? என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்? நம்ம மாடிஃபை ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோவிங் நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எதெல்லாம் அக்செப்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ் 1. ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எஸ்ஐடி இன்டீஜர். அப்போ 1ங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ரூட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நேம்ங்கிறது நம்பர்ல இருக்கு. இப்போ ரூட் வந்து இங்க ஸ்ட்ரிங்ல இருக்கு, அங்க நம்பர்ல இருக்கு. அப்போ இது அக்செப்ட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம போய்க்கலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு. இப்போ எஸ்ஐடி இன்டீஜர்ல இருக்கங்காட்டி 1 வந்து அக்செப்ட். நெக்ஸ்ட் 3 செகண்ட் வேல்யூ வந்து 3ன்னு சொல்றாங்க. அப்போ நம்பர் தான் இருக்கு. அப்போ அதுவும் அக்செப்டட். நெக்ஸ்ட் பி அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் சிங்கிள் சிங்கிள் சைஸ் 1 சைஸ் வந்து 1ல தான் இருக்கு. அப்போ இதுவும் அக்செப்டட். ஓகேங்களா? ஜெண்டர் கேரக்டர் 1ல இருக்கங்காட்டி இதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 3 எம்ன்னு இருக்கு. இப்போ ஜெண்டர் கேரக்டர் 1ன்னு இருக்கும்போது எம் அப்படிங்கிறதும் அக்செப்டட் தான். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ங்கிறது இன்டீஜர், எஸ்ஐடி இன்டீஜர் 1, நேம் நம்பர் அப்படிங்கிறது 3, அண்ட் தென் ஜெண்டர் கேரக்டர் வந்து எம், அதுவும் அக்செப்டட். நெக்ஸ்ட் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி நேம். இங்க வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லியிருக்காங்க, எஸ்டியூ ஐடி. பட் நாம வந்து ஆல்ரெடி மாத்திட்டோம். ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்ஸை எஸ்டியூ ஐடியை வந்து எஸ்ஐடியா மாத்திட்டோம். அப்போ இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ் 1 3 பி அண்ட் 1 3 எம். பட் நமக்கு ஆப்ஷன் வந்து 1 தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். 1 3 எம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெண்டர் அப்படிங்கிறது ஒன்னா மேல் இருக்கலாம், ஃபீமேல் இருக்கலாம், இல்ல வந்து அதர்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸிக்யூட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 2மே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த 2ல 1 சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த சி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.